Question number 23 is your first question in grammar part. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ஸ் சேஞ்ச் பண்ணணும். எய்தர் ஆக்டிவ் வாய்ஸில் சென்டென்ஸ் இருந்ததுன்னா பேசிவாக மாற்றணும், அல்லது பேசிவ் வாய்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா ஆக்டிவாக மாற்றணும். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸாக இல்லாமல் அதர் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் லைக் ரெக்வெஸ்டாவோ அல்லது கமாண்டாவோ அந்த மாதிரி எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்சஸாவோ இருந்தது அப்படின்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த கொஸ்டினில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிவ் சென்டென்ஸை கொடுத்து அந்த சென்டென்ஸை ஆக்டிவாக மாற்றுறது எப்படி அப்படின்ற மாதிரி இந்த கொஸ்டினில் உங்களுக்கு இருக்கும். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. This is question number 23, active voice and passive voice. So active voice passive voice பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். Transitive verbs and intransitive verbs இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தெரிஞ்சாதான் நம்ம உள்ள போக முடியும். இதுல உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பயுமே active to passive convert பண்ணணும் அப்படின்னு சொன்னா you should have transitive verb. அதாவது transitive verb இருந்தா மட்டும்தான் அதை direct object எடுக்கும். So it can be made into a passive one. So look at the example here. I ran the race. இங்க ran அப்படின்றது transitive verb இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா I ran அப்படின்னு மட்டும் இருக்கு. So which is not followed by an object. அப்படி இருந்தா அது intransitive verb அப்படின்னு சொல்லுவாங்க. That too direct object இல்ல அப்படின்னு சொன்னா intransitive verb அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப transitive verb இருந்தா மட்டும்தான் நம்ம அதை active to passive convert பண்ண முடியும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. So look at this example. MS Dhoni hits sixer. Okay, in the sentence, in the image. In the sentence பாருங்க, sixer is hit by MS Dhoni. Do you think that both these sentences are same? இந்த ரெண்டுமே same அப்படின்னு நினைக்கிறீங்களா? So அடுத்தது பாருங்க. So the importance given in sentence differs. In the sentence we give importance for the person, which is called as subject, and in this sentence we are giving importance to the object, that is sixer. So voice is the form a verb takes to indicate whether the subject of the verb performs or receives the action. So நம்ம இதில இருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது, the subject verb perform பண்ணுதா அல்லது action receive பண்ணுதா subject அப்படின்றத பொறுத்து நம்ம active passive அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம். There are two types of voices, active and passive. How do active and passive voice differ? Active voice is direct. Look at this, like the subject directly acts on the object. Let us think that this is the subject and this is object. It directly acts on the subject, and the tone is clear and immediate, as if you throw a ball directly at a target and the target gets all the force of the ball. This is like the active voice's importance. And how do active voice and passive voice differ? Passive voice is indirect, like the subject is acted on by the object, and the tone is roundabout, like it is not direct, it goes and hits and comes back like that, as if you bounce a ball off the wall to hit a target, like நம்ம தமிழ்ல சொல்லணும்னா pitch catch பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி passive voice. ஆக்டிவ் வாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பால் போட்டோடனே டைரக்டா கேட்ச் பண்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ல என்ன ஆக்ஷன் பண்ணுதோ அது நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா we can think of like direct catch is active voice and indirectா pitch catch அப்படின்றத passive voice அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல ரெண்டுத்துலயும் டிஃபரன்ஸ் என்ன ரொம்ப முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்த அளவுக்கு சப்ஜெக்ட் will get the importance and in passive voice object will be getting the first priority. Like the ball and the target both get some of the force of the ball, so the impact is not as strong or clear. அந்த மாதிரி clear-ஆன importance இருக்காது. So let us check active or passive. The girl fed the horse. Look at the image. You want to tell whether this is active or passive.
Yes, you're right. It is an active verb, so this belongs to active voice because this sentence starts with the object, the girl. So look at this sentence. The horse was fed by the girl. So as the subject and the object gets interchanged, and it is a passive verb. Look at the verb was fed is a passive verb. Now we'll check with the types of voices. Like நம்ம எல்லாருமே ரெண்டு வாய்ஸ் அப்படின்றத ஜெனரலா சொல்லிட்டு இருக்கோம். என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம். வாய்ஸ் டைப்ஸ் அப்படின்னா 3 இருக்கு. There are 3 kinds of voice in Tamil language. They are செய்வினை. தமிழை பொறுத்த அளவுக்கு 3 இருக்கு. ஓகேங்களா? நம்ம ஆனா இங்கிலீஷ்ல ஜெனரலா we consider 2 generally. Active voice அத செய்வினை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல. The subject in the sentence is given the importance. Like நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இங்க கொடுப்போம். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். I sing the song. இங்க நான் அப்படின்றதுக்கு நான் இந்த பாட்டை பாடினேன் அப்படின்றப்ப நான் அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். Ram caught the ball. So here the importance is given for Ram, the subject. Ram பந்தை பிடித்தான். So யாரு பிடிச்சாங்க? Ram. Sita went to school. Sita பள்ளிக்கூடம் சென்றாள். அப்ப யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம்? சீதாக்கு. So all this gets I, Ram and Sita. இந்த மூணுத்துக்கும் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். அதனால ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை அப்படின்னு சொல்றோம். அதே பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா செயப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. When the object in the sentence is given importance and subject becomes the ending, then it is referred as passive voice. ஓகேங்களா? இது தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்லைட் சேஞ்ச் தான். லைக் இந்த ஆப்ஜெக்ட முன்னாடி வந்துரும், சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். நடுவுல there are some changes in the verbs. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். The flower was plucked by me. So இங்க யார் முன்னாடி வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா flower. நான் என்ன பறிச்சேன் அப்படின்னு கேட்டா பூ பறிச்சேன் அப்படின்றது. So பூ gets the main role. So பூ என்னால் பறிக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து a poem was written by her. அவங்க எழுதுனாங்கன்றது முக்கியம் இல்ல. அவங்க எழுதுனது என்ன அப்படின்னா பாடல் அப்படின்றது தான். கவிதை, பாடல். கவிதை அவளால் எழுதப்பட்டது. அவங்க எழுதுனது என்ன? கவிதை, a poem. So here the importance goes for a poem. I cooked the food. உணவு என்னால் சமைக்கப்பட்டது. நான் என்ன சமைச்சேன்? உணவு. So இப்படி here this is like உணவு என்னால் சமைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொன்ன. இங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல கரெக்டா இருக்கு. The food was cooked by me அப்படின்னா தான் அது கரெக்டா இருந்திருக்கும். Impersonal voice, மறைமுக எழுவாய் வினை. In a sentence, the verb is transitive and is mentioned as third person. The number or gender of the subject or object is irrespective. The number mentioned is always singular. In such cases, is referred as impersonal voice. So, in the sentence, verb transitive ஆகும். மூன்றாவது நபர், அதாவது தேர்ட் பர்சனை மென்ஷன் பண்ற மாதிரியும் the number or gender of the subject or object is irrespective அப்படின்றப்ப the number mentioned is always singular தான் இருக்கும். In such cases we go for impersonal voice அப்படின்றது அப்பதான் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன். I like singing songs. எனக்கு பாட்டு பாட பிடிக்கும். She likes eating mangoes. அவளுக்கு மாம்பழம் சாப்பிட பிடிக்கும். He is having fever. அவருக்கு ஜுரமாக உள்ளது. இதை நம்ம impersonal voice எடுத்துக்குவோம். So you don't want to get confused with this impersonal voice. Just you இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க போதும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல நம்ம இந்த கான்சென்ட்ரேட் பண்ண போறது கிடையாது. So just we'll know that there is the third. So when you are converting this active to passive, I'll tell you simple 6 rules to change active to passive. So rule 1 வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, identify the subject, the verb and the object. உங்களுடைய முதல் ரூல் என்னன்னா, நீங்க சென்டென்ஸ் எடுத்தவொடனே சப்ஜெக்ட் verb object அண்டர்லைன் பண்ணி எழுதிருங்க. சரியா? ரெண்டாவது ரூல் வந்து interchange the object into subject. அந்த ரெண்டுத்தையும் இடம் மாத்தி வச்சிருங்க. ஆப்ஜெக்ட தூக்கி முதல்ல வச்சிருங்க, சப்ஜெக்ட தூக்கி கடைசியில வச்சிருங்க. இது உங்களுக்கான ரெண்டாவது ரூல். ரெண்டுமே ஈஸி தானே? அடுத்தது ரூல் 3 பாத்தீங்கன்னா, put the suitable helping verb or auxiliary verb.
நீங்க verb குறிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த verbுக்கு ஏதாவது ஒரு helping verbோ auxiliary verbோ சேர்க்க வேண்டி இருந்ததுன்னா அதை சேர்த்துருங்க. இது உங்களுடைய 3வது வேலை. அடுத்து ரூல் நம்பர் 4 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, in case helping verb is given, use the same, but note that the helping verb given agrees with the object. அதுல helping verbும் இருந்ததுன்னா அந்த verb agreement கரெக்டா இருக்கா அப்படின்றத பார்த்து அதையும் நீங்க அதை இருக்கிறதையே யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க 4th. அதுக்கு அடுத்து ரூல் 5 என்னன்னு கேட்டீங்கன்னா, change the verb into past participle of the verb. past participle மாத்த வேண்டியதுக்கு நீங்க அந்த verb past participle மாத்தணும். கடைசியா add the preposition by. எங்க சேர்க்கணும்னு தெரியும் இல்லையா, verbக்கு அடுத்ததா அந்த object subject interchange பண்ண இடத்துல அதுக்கு முன்னாடியா by சேர்ப்போம். இதுதான் உங்களுடைய 6 ரூல். வாங்க சென்டென்ஸ்ல இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். So rule 1 என்ன சொன்னேன், identify the subject verb and object ன்னு சொன்னேன். SVO அப்படி பிரிச்சிருங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த சென்டென்ஸ் எடுத்துக்குமே, the boy eats biscuits. So இத நம்ம boy அப்படின்றது subject அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, eats அப்படின்றது verb, என்ன சாப்பிடுறான், biscuit. What is he eating? Generally when it answers for the question what, then it is an object இல்லையா. So அப்ப இத object அப்படின்னு போட்டாச்சு. So subject verb object பிரிச்சிட்டீங்க, சரியா. அடுத்தது நான் ரூல் நம்பர் 2 என்ன சொன்னேன், interchange the object into subject ன்னு சொன்னேன். So இந்த ரெண்டுத்தையும் மாத்தியாச்சா, subject கடைசி வந்துருச்சு, object முதல்ல வந்துட்டாரு. biscuit, biscuits, eats the boy. அப்ப இதனோட மீனிங் பாருங்க, பிஸ்கெட் யார சாப்பிடுது, பாய சாப்பிடுதுன்னு இந்த மீனிங் வந்துருச்சு. பரவாயில்ல, நம்ம எல்லா ரூலையும் முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மீனிங் கரெக்டா வந்துடும், சரியா. 2வது ரூல் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க. அடுத்து பாருங்க, put the suitable helping verb or auxiliary verb ன்னு சொன்னோம். helping verb பாருங்க, இங்க சிங்குலரா இருந்தா இது என்ன டென்ஸ், eats அப்படின்னா present tense ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. So present tense இங்க முதல்ல ஆப்ஜெக்ட் வந்திருக்கிறது plural அப்படின்றதுனால நீங்க என்ன போடணும், இங்க or போடுறீங்க. இதே இந்த பிஸ்கெட் அப்படின்னு இருந்தா, ஒரே ஒரு பிஸ்கட் அப்படின்னு இருந்தா ஈஸ்ன்னு போட்டிருக்கணும். இதுதான் நம்மளோட 3வது ரூல், சரியா. இதை கன்ஃபியூஸ் பண்ணல நானு, இதோட முடிச்சுக்கோ. So ரூல் நம்பர் 4 என்னன்னு கேட்டீங்கன்னா, in case helping verb is given, use the same, but note that the helping verb given agrees with the object அப்படின்னு சொல்லியிருந்தோம். So இது ஆப்ஜெக்டோட சரியா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நமக்கு இந்த சென்டென்ஸ்ல இது இல்ல, நம்ம புதுசா தான் ஆட் பண்ணோம். ஸோ இது ரெண்டும் சரியா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்குவோம். பிஸ்கெட்ஸ் ஆர் கரெக்டா இருக்கு, அப்ப செக் பண்ணியாச்சு. அடுத்த ரூலுக்கு போயிடலாம். சேஞ்ச் த verb into past participle of the verb ன்னு சொன்னா, eat அப்படின்றதுக்கு eat, ate, eaten. So past participle na eaten ன்னு மாத்தியாச்சு. biscuits or eaten the boy. இப்பயும் மீனிங் இன்னும் சரியா வரல. அடுத்து கடைசி ரூலுக்கு போயிடுறோம். இங்க நான் என்ன சொன்னேன், by அப்படின்றது சேருங்கன்னு சொன்னேன். எதுக்கு முன்னாடினா சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம சேர்க்கிறோம். So biscuits are eaten by the boy. So இப்ப நம்முடைய pacification like passive மாத்துறது முடிஞ்சிருச்சு. biscuits are eaten by the boy. So 6 ரூல் முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் வாய்ஸ பாசிவ் வாய்ஸ ஈஸியா மாத்தியாச்சு. சோ நம்ம திரும்பியும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ பார்ப்போம். சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட்னு சொன்னேன் இல்லையா. இப்ப பாருங்க, the students subject are reading verb, some books object. Are the students reading some books? So அப்ப பாத்தீங்கன்னா இங்க are அப்படின்றது ஒரு verb, the students அப்படின்றது subject, reading அப்படின்றது ஒரு verb, some books அப்படின்றது object. So அப்படி இருந்தாலும் எதை மாத்தணும்ன்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து the students will read some books. இங்க subject பாத்தீங்கன்னா students will read அப்படின்றது verb, some books அப்படின்றது object. So உங்களுக்கு sentence pattern இதுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். SVO-வை நீங்க மாத்திரலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், O இருந்தா மட்டும்தான் நீங்க பாசிவா மாத்த முடியும். அப்படி ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா இந்த verb நம்ம என்ன சொல்லுவோம், transitive verbன்னு சொல்லுவோம். ஓகேவா? So அதை அப்படியே passive voice-ஆ மாத்தி இங்க நான் கொடுத்திருக்கேன் பாருங்க. The students are reading some books.
அப்படியே பாருங்க some books are ing இங்க எப்ப வந்தாலும் beingனு மாத்திருங்க. being readன்னு தான் இருக்கு. ஆனா இதனுடைய past participle spelling மாறாது. படிக்கிறப்ப மட்டும் readன்னு படிப்போம். read by the students. Are the students reading some books? Are அப்படியே இருக்கணும். இதை எந்த சேஞ்சும் நீங்க பண்ண வேணாம். நம்ம சொன்ன சேஞ்சஸை இதை அப்படியே நிறுத்திட்டு some books முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க, ஸ்டூடெண்ட்ஸை பின்னாடி கொண்டு போயிட்டீங்க. ரீடிங் அப்படின்றத என்னவா பிரிக்கணும்னா being readன்னு பிரிக்கணும். ஓகேவா? எப்ப ஐஎன்ஜி வந்தாலும் being அப்படின்னு போட்டுருங்க. ஸோ ஈஸியா முடிஞ்சிடும். The students will read some books அப்படின்றதுக்கு some books will be read by the students. So will readனு வந்தா will be read அப்படின்றது வந்துடும். ஸோ இந்த மூணும் ஈஸியான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம அடுத்ததுல ரூல்ஸ்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ப்ரோனவுன் சேஞ்ச் எப்படிலாம் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ்ல ஐன்னு இருந்தா பாசிவ் வாய்ஸ்ல மீன்னு மாத்தணும். வீன்னு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்தா அஸ்ன்னு மாத்தணும். யூ இருந்தா பிரச்சனையே இல்லை, யூவே தான். ஹீன்னு இருந்தா ஹிம்னு மாறும். ஷீன்னு இருந்தா ஹர்ன்னு மாறும். இட்டுனா இட்டே தான் இருக்கும். தேனா தெம்னு மாத்தணும். இந்த சேஞ்சை நோட் பண்ணிக்கோங்க, மெமரைஸும் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ இதுல இட்டும் யூவும் அப்படியே தான் இருக்க போகுது. ஈஸியா ஐனா மீன் மாத்தலாம், வீனா அஸ்ன்னு மாத்தலாம், ஹீனா ஹிம், ஷீனா ஹர், தேனா தெம் அப்படின்னு மாத்திக்கிறோம். அடுத்தது பாருங்க, சென்டென்ஸ் டைப்ல பாத்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டேட்மெண்டா இருந்தா எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஐ ரைட் எ லெட்டர். நீங்களே யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். எ லெட்டர் is written by me. We must keep the rule. The rule must be kept by us. You bought a book. A book have been bought by you. He closed the window. The window was closed by him. He na him னு மாத்தணும்னு சொன்னோமா? you அப்படியே இருக்கா? we na us னு மாறி இருக்கா? இந்த சேஞ்சஸ் பாருங்க. ஐன்றது என்னவா மாறி இருக்கு பாருங்க, மீன்னு மாறி இருக்கு. she was writing letters. இப்ப சொல்லுங்க, she என்னவா மாறும்? letters were being written by her. I had posted a letter. A letter had been posted by me. இதுல நம்ம டென்ஸ் சேஞ்ச பத்தி பார்க்கல, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். I do not drink tea. Tea is not drunk by me. இப்ப தெரிஞ்சதை வச்சு நீங்க எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா verbs எல்லாமே V3 நம்ம மாத்திருக்கோம், by சேர்த்திருக்கோம், pronoun change பண்ணிருக்கோம். She does not eat a mango. A mango is not eaten by her. Okay. So அடுத்த சென்டென்ஸ் டைப் நாம பார்க்க போறது வந்து imperative sentence. imperative-னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பார்த்த டிக்ளரேட்டிவ்னா செய்தி வாக்கியம் சொன்னோம். imperative-னா ஒன்னு கட்டளையா இருக்கும், இல்லனா வேண்டுகோளா இருக்கும். If the given sentence in the active voice is in imperative, to get the passive voice use let அப்படின்றத சேர்க்கிறோம். Hence passive voice will be let plus object plus be plus past participle. இதான் அதனோட ஃபார்முலா, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சென்டென்ஸ் டைப் பாத்துருங்க. ஹெல்ப் மீ அப்படின்னு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட் மீ பி ஹெல்ப்டு, அவ்வளவுதான். மீயை முன்னாடி கொண்டு வந்துட்டோம், லெட் மீ பி ஹெல்ப்டுன்னு போட்டோம். ஓப்பன் த டோர், எங்க நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். லெட் த டோர் பி ஓப்பன்டு. டோன்ட் ஈட் திஸ் ஃப்ரூட். டூ நாட் அப்படின்றத நம்ம பிரிச்சு நாட்டை எடுத்துக்கிறோம். லெட் நாட் திஸ் ஃப்ரூட் பி ஈட்டன். சிங் எ சாங். let a song be sung. ஓகேங்களா? imperative-னா இப்படிதான் மாத்தணும். அடுத்தது interrogative sentences. அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கேள்வி வாக்கியம். In this question, in the active voice begins a helping verb, the passive voice must also begin with a suitable helping verb. Supposing the question begins with WH or how form, what, when, how, the passive voice must begin with the same. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்தா WHல வந்தா அதே தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆர் யூ ரைட்டிங் அ லெட்டர்? அதுக்கு இஸ் எ லெட்டர் ரைட்டிங்னு வந்ததுனால பீயிங் ரிட்டன் பை யூ அப்படின்னு மாத்திட்டோம். ஓகேங்களா? இஸ் ஷி பீட்டிங் த சைல்ட்? இஸ் த சைல்ட் பீட்டன் பை ஹர்?
Will you accept the position? Will the position be accepted by you? Who broke the window? By whom was the window broken? Why did you write such a letter? Why was such a letter written by you? So நம்ம மூணு டைப் ஆஃப் சென்டென்சஸையும் மாத்துறது எப்படின்றத எளிமையா பார்த்துட்டோம். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ்ல ஆக்டிவா இருந்தா பாசிவா மாத்துறது எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இப்படி ரிவர்ஸ்ல கொடுத்துட்டா என்ன சார் பண்றது? பாசிவா கொடுத்து ஆக்டிவா மாத்த சொன்னா அது அப்படியே வைஸ் வர்சா. நம்ம என்னெல்லாம் பண்ணமோ அதை அப்படியே தலைக்கீழ நீங்க பண்ண போறீங்க. அந்த 6 ரூலையும் நம்ம தலைக்கீழ பண்ண போறோம். உதாரணத்துக்கு இப்ப பாசிவ்ல பாருங்க. The thief was finally arrested. The police finally arrested the thief. மாத்தியாச்சு. We were taught grammar. The teacher taught us grammar. My purse has been stolen. அப்ப somebody has stolen my purse. The patients were looked after. The doctor looked after the patients. My pocket was being picked. Someone has picked my pocket. Our army has been defeated. The enemy has defeated our army. I shall be obliged to go. Circumstances will oblige me to go. So, infinitive and tense பொறுத்தளவுக்கு நம்ம எல்லா டென்சஸ்லயும் எப்படி இந்த மாற்றம் நடக்குது அப்படின்றத பாருங்க. So, simple, continuous, perfect simple, perfect continuous. இதுல changes பாருங்க எப்படிலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, to be washed infinitive இருந்தா to be washed அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சிம்பிள்ல present tense present simple இருந்தா it is washed. past tense இருந்தா it was washed. So இந்த மாதிரி நீங்க ஒரே verb எடுத்து எல்லா டென்ஸுக்கும் முதல்ல எழுதி பாருங்க. and then அதை change பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. so that you can change that. okay. So passive voice in simple present tense எப்படி மாறுதுன்னு பாருங்க. active voice simple present tense இருக்கும்போது எப்படி நம்ம change பண்ணலாம்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் இது. ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா subject plus infinitive plus object. passive voiceல ஃபார்முலா வந்து subject plus to be plus past participle plus by object. example, Simpson carries the lion. The lion is cared by Simpson. Anna does the homework. The homework is done by Anna. They sell that house. That house is sold by them. Jessica always plays the piano. The piano is always played by Jessica. So present continuous எப்படி மாத்தலாம்ன்றத பார்க்கலாம். ஃபார்முலா வந்து subject plus to be the plus auxiliary verb என்னன்னு பார்த்தீங்கன்னா am is or plus present participle plus object. இது passiveல s ன்னு கொடுத்திருந்தா subject னு புரிஞ்சுக்கோங்க. subject plus to be am is or plus being plus past participle plus by object. by plus object இருக்கும். example பாருங்க. She is doing her homework. The homework is being done by her. They are giving the present. The present is being given by them. Dilip is drawing a nice scenery. A nice scenery is being drawn by Dilip. Ratna is writing the letter. The letter is being written by Ratna. அடுத்தது passive voice simple past tenseல எப்படின்னு பார்ப்போம். அதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா subject plus past participle plus object இருக்கும். When we convert it into passive, the subject plus was were plus past participle plus by object அப்படின்னு மாத்துறோம். Examples பாருங்க. She cleaned the house. The house was cleaned by her. Jeffrey bought a new car. A new car was bought by Jeffrey. The teacher called the students. The students were called by the teacher. She saved her money. Her money was saved by her.
Reena paid all her purchase. Her purchase were paid by Reena. So அடுத்தது past continuous tenseல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா subject plus was were plus being plus past participle plus by object. இதே இங்க நம்ம subject plus was were plus being plus past participle plus by plus object. ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்ல, சேம் ஃபார்மேட்ல இருக்கும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி பை சேர்த்திருப்போம். நம்ம பேஸ்ல பார்த்ததுதான். உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்பொழுது தெளிவா புரியும்ன்றதுக்காக இந்த வீடியோல ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்திருக்கேன். I was waiting for Dina. Dina was being waited by me. She was reading a novel. A novel was being read by her. Andi was learning an English. An English was being learned by Andi. They are building the house being built by them. So, inga the house was being built by them. He was playing a kite was being played by him. So, past perfectல subject plus had plus past participle plus object அப்படின்ற ஃபார்மேட்ல ஆக்டிவ்ல இருக்கும். subject plus had been, had என்னவா மாறுது, had been சேஞ்ச் ஆகும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. perfectல past perfectல you will add been plus past participle plus by plus object. இதுல எந்த சேஞ்சும் இருக்காது. பாருங்க, he had left that place had been left by him. I had finished my work had been finished by me. She had missed the last bus bus had been missed by her. He had posted the letter had been posted by him. His speech had been completed by Rudy had completed his speech. So passive voice in simple future tense எப்படி இருக்கும்னு பார்ப்போம். Formula is subject plus will plus infinitive plus object. Passiveல subject plus will plus be plus past participle plus by plus object இருக்கும். I shall read a newspaper. A newspaper will be read by me. She will sing a beautiful song. A beautiful song will be sung by her. His bicycle will be repaired by Balu. Balu will repair his bicycle. They will pay the tax. The tax will be paid by them. We shall start this meeting. This meeting will be started by us. So in future continuous tenseல இதனோட ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா subject plus will be plus present participle plus object இருக்கும். passiveல subject plus will be plus ing plus past participle plus by object இருக்கும். Example, he'll be doing a test tomorrow. A test will be being done by him tomorrow. They will be watching movie on the next Saturday. The movie will be being watched by them on next Saturday. Mita will be increasing her value next time. Her value will be being increased by Mita next week. She will be applying a job tomorrow. A job will be being applied by her tomorrow. Sita will be learning her lesson next week. Her lesson will be being learnt by Sita. Passive voice in future continuous tense எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஃபார்முலா என்னன்னா subject plus will be plus present participle plus object இருக்கும். passiveல subject plus will be plus ing plus past participle plus by object இருக்கும். He'll be doing a test tomorrow. A test will be being done by him tomorrow. They will be watching movie on next Saturday. The movie will be being watched by them on next Saturday. Mita will be increasing her value next time. Her value will be being increased by Mita next time. She will be applying a job tomorrow. A job will be being applied by her tomorrow. Sita will be learning her lesson next week. Her lesson will be being learnt by Sita. So the following tenses cannot be changed into passive. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. Present perfect continuous tense,
past perfect continuous tense and future perfect continuous tenseக்கு active voice passive-ஆ மாத்துறதுக்கு சான்ஸ் இல்ல, அது முடியாது. ஓகேங்களா? மாடல் verbs-ஆ இருக்கும் பொழுது எப்படி இந்த சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஆக்டிவ்ல subject plus can plus infinitive plus object ன்னு ஃபார்முலா இருக்கும். பாசிவா இருந்தா subject plus can be plus past participle plus by object. இப்படி தான் நீங்க மாத்தணும். So இதுக்கு she can sell the car every time. எப்படி சேஞ்ச் ஆகணும்? The car can be sold by her every time. Can she play a violin? Can a violin be played by her? இப்படி தான் சேஞ்ச் ஆகும். To change the above sentence into a negative sentence, then place the word not after can. The sentence patterns are same ல can பக்கத்துல நம்ம not போட்டுட்டோம்னா அதுதான் negative sentence கான formula. So இதே formulaல not மட்டும் add பண்ணிருக்கேன். Example பாருங்க. Risky cannot buy this car every time. ஏன்னா அவர் பேரே risk ஆயிடுச்சு. This car cannot be bought by Risky every time. Riskyன்றது இங்க பேரு. ஓகேங்களா? அடுத்தது மே அப்படின்றதுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. சப்ஜெக்ட் பிளஸ் மே பிளஸ் இன்ஃபினிட்டிவ் பிளஸ் ஆப்ஜெக்ட். அதே அப்படியே மே பி பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் பை ஆப்ஜெக்ட். He may sell the house. The house may be sold by him. May I buy the computer? May the computer be bought by me. அதே நெகட்டிவ்க்கு இது ஃபார்முலா. எக்ஸாம்பிள் பாருங்க. I may not buy the computer. The computer may not be bought by me. இப்படி சேஞ்ச் ஆகும். அடுத்தது பாருங்க mustன்னு வந்தா அதே must plus infinitive plus object, must be plus past participle plus by object. He must finish his duty in a week. His duty must be finished by him in a week. இதுதான் passive form. I must complete my work. My work must be completed by me. Negative form பாத்தீங்கன்னா Devi must not open the gate every morning. The gate must not be opened by Devi every morning. So அடுத்து might வந்தா எப்படி சேஞ்ச் ஆகும்னா அதே ஃபார்முலா தான். எக்ஸாம்பிள் பாருங்க. So might and might be மத்த எதுவும் சேஞ்சஸ் இல்ல. He might finish his duty in a week. His duty might be finished by him in a week. I might complete my art within a month. My art might be completed by me within a month. Negative form பாத்தீங்கன்னா this is the formula which I have given. And guests might not play carom. Carom might not be played by guests. So modal auxiliary with negative. So அடுத்து may have, might have, should have, must have, ought to have. இதெல்லாம் வந்தா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம் ஒன்னொன்னா. இப்ப may haveனு வந்தா ஆக்டிவ்ல, இங்க பாசிவ்ல என்ன ஆகும்னா may have been அப்படின்னு சேஞ்ச் ஆகும். You may have availed the opportunity. The opportunity may have been availed by you. You may not have availed the opportunity. The opportunity may not have been availed by you. Active voiceல might haveனு இருந்தா passivல might have been அப்படின்னு மாறும். He might have eaten meal. Meal might have been eaten by him. He might not have eaten meal. Meal might not have been eaten by him. Active voiceல should have னு இருந்தா passivல should have been மாறும். You should have studied the book. The book should have been studied by you. So must have னு இருந்தா he must have started job. Job must have been started by you னு வரும். Ought to have னு இருந்தா ought to have been னு மாறும். So change of voice in the infinitive verb பாத்தீங்கன்னா இந்த ஆக்டிவ்ல எப்படி இருக்கும்னா 2 plus v1 இருக்கும். இதை 2 plus b plus v3 ன்னு மாத்தணும். I have to do this work. This work has to be done. I want to buy this book. I want this book to be bought. There is no shop to let. There is no shop to be let. Verb and phrases are இருந்தா I made him stand up. He was made to stand up by me. I saw him cross the road. He was seen to cross the road. By me is understood if you don't put also here. So இந்த டைப்பும் நீங்க பார்த்துக்கோங்க.
அடுத்தது கடைசியா நான் இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். if a sentence contains two objects namely direct object indirect object ரெண்டுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதை ரெண்டு விதமா மாத்தலாம். எப்படின்னு பார்ப்போம். she brought me a cup of coffee. I was brought a cup of coffee by her னு சொல்லலாம். அல்லது a cup of coffee was brought to me by her இப்படியும் சொல்லலாம். அடுத்து the teacher teaches us grammar. We are taught grammar by the teacher இதுவும் கரெக்ட். அல்லது grammar is taught to us by the teacher இதுவும் கரெக்ட். அடுத்து beware of the compliment. They made him king. He was made king by them. அடுத்து infinitive and gerund இருந்தா I want to shoot the tiger. I want the tiger to be shot. I remember my father taking me to the theater. I remember being taken to the theater by my father. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்க. See you in the next video. Bye bye.